பிருந்தாரண்யநிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுख्यம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. யத்ர யத்ர ரகுநாதகீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராக்ஷசாந்தகம். ராம் ராம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ ருக்மிணீ நாயகா சமேத ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி எம்பெருமானுடைய பரம அனுகிரகத்தாலே ஒவ்வொரு பட்சந்தோறும் வரக்கூடிய ஏகாதசி விரத மகிமைய யதாசக்தி நாமெல்லாம் சிரவணம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணிட்டு வரோம். ஏகாதசி விரதம் இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த ஏகாதசி விரத மகாத்மியத்தை சிரவணம் பண்றதும் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு அற்புதமான தினம், ஹரிதினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி விரதம் அனுஷ்டானம் பண்றது நம்ம மனித வர்க்கத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்யம். அப்படிப்பட்ட ஏகாதசி விரதத்தை தவறாத எல்லோருமே அனுஷ்டானம் பண்ணணும். ந காயத்ரியா பரமோ மந்திரா ந மாதுஹு பரதெய்வதம் ந காஷ்யா பரமம் தீர்த்தம் நைகாதஸ்யா சமம் விரதம் அப்படின்னு ஏகாதசிக்கு சமமான ஒரு விரதம் கிடையாது. சுத்தம் பாகவதஸ்யான்னம் சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணுபத தியானம் சுத்தம் ஏகாதசி விரதம். பகவானுடைய அடியார்களாகிய பாகவதர்கள் வீட்டில் உண்ணக்கூடிய அன்னமானது பவித்திரம். பாகீரதி என்று சொல்லக்கூடிய கங்கா தீர்த்தம் எப்பொழுதுமே பவித்திரமானது. சர்வேஸ்வரனான ஸ்ரீ விஷ்ணுவின் திருவடிகளை தியானம் செய்வது மிகவும் பவித்திரமானது. இவைகளைப் போல ஏகாதசி விரதம் இருப்பதும் அனைவருக்கும் பவித்திரமானது அப்படின்னு சொல்றது. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஏகாதசி விரத மகாத்மியத்தெல்லாம் எந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவான் கீதையை உபதேசம் பண்ணாரோ அதே பகவான் தர்மபுத்திரராகிய யுதிஷ்டிரருக்கும் இந்த ஏகாதசி விரத மகாத்மியத்தெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு வரார். தற்பொழுது ஆணி மாச கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. இந்த ஏகாதசி சாந்திரமானப்படி ஆஷாட கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆஷாட கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி விரத மகிமையை சொல்லி அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு யுதிஷ்டிரர் கிருஷ்ண பகவான்கிட்ட கேட்கிறார். கிருஷ்ண பகவான் சொல்றார், விரதங்களிலே முக்கியமான விரதம், எல்லா விதமான பாபங்களையும் போக்கக்கூடியது, முக்தியையும் கொடுக்கக்கூடியது இந்த ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசிக்கு யோகினி ஏகாதசி அப்படின்னு பெயரு. சம்சாரம் என்கிற கடலில் மூழ்கி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு படகு போல இருந்து இந்த சம்சாரத்தையே கடக்க உதவுகிறது. இதற்கு ஒரு கதை உள்ளது, அதை சொல்கிறேன் கேள் என்று கிருஷ்ண பகவான் சொல்றார். அலகாபுரி என்னும் பட்டணத்திலே ராஜராஜன் என்று சொல்லக்கூடிய நவநிதிக்கும் தலைவரான குபேரன் வசித்து வருகிறார். யக்ஷர்களுக்கு தலைவரான இவர் பரம சிவபக்தன், சிவனுக்கு தோழன் என்று சொல்லக்கூடியவர். அவர் நித்தியம் சிவபூஜை செய்யக்கூடியவர். அந்த சிவபூஜைக்கு இமயமலையில் இருக்கக்கூடிய மானச சரஸிலிருந்து புஷ்பங்களை, அநேக விதமான புஷ்பங்கள், முக்கியமாக தாமரை புஷ்பங்களை எடுத்து வந்து பூஜை செய்வார். அவருக்கு புஷ்பங்களை கொண்டு கொடுக்க ஒரு புஷ்பபடுகன் என்று சொல்லக்கூடிய ஹேமமாலி என்பவன் இருந்தான். அந்த ஹேமமாலிக்கு ஒரு மனைவி இருக்கிறாள். அவளுடைய பெயர் விஷாலாட்சி. அவளிடம் மிகவும் பிரியமாகவும் பிரேமையுடன் இருந்தான் இந்த ஹேமமாலி. ஒரு முறை மானச சரஸிலிருந்து புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு குபேரனுக்கு கொடுக்க வேண்டியவர் அங்கு செல்லாமல் தன்னுடைய மனைவியிடம் உள்ள பிரீதியால் தன்னுடைய கிரகத்திற்கு சென்று அவளுடன் பிரேமையில் வசப்பட்டு இருந்தார். இங்கு சிவபூஜைக்கு இன்னும் புஷ்பங்கள் வரவில்லை என்று காத்திருந்த குபேரனுக்கு ஹேமமாலி இன்னும் வரவில்லை என்று கோபம் வந்தது. மற்றைய யக்ஷர்களை பார்த்து கேட்கிறார், இவன் எங்கு சென்றான், ஏன் இன்னும் புஷ்பம் வரவில்லை, அவன் எங்கு இருக்கிறான், ஏன் காலதாமதம் என்று கண்டு சொல்லுங்கள் என்கிறார். யக்ஷர்கள் சொல்கிறார்கள், ஹே சுவாமி, இந்த ஹேமமாலி புஷ்பங்களோடு தன்னுடைய வீட்டிற்கு சென்று அவளுடைய மனைவியுடன் பொழுதை போக்குகிறான் என்றனர். இப்படி செய்துவிட்டானே என்று கோபம் கொண்ட குபேரன் அவனை உடனே இங்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்ல, யக்ஷர்களும் ஹேமமாலியிடம் வந்து, ராஜராஜன் குபேரன் உன்னை கூப்பிடுகிறார், நீ செய்த காரியம் அவருக்கு தெரிந்துவிட்டது என்று அழைத்துச் செல்கிறார்கள். நடுங்கிக் கொண்டே ஹேமமாலி குபேரனிடத்திற்கு வருகிறான். வரும்பொழுது ஸ்நானம் செய்யாமலே வந்துவிட்டானாம்.
பொதுவாக நாம் செய்யும் காரியங்களை நம்மளுடைய தொழிலை சுத்தமாக ஸ்ரத்தையாக செய்ய வேண்டும். செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள். அதன்படி இல்லாமல் இருந்தால் அது நமக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும். இந்த ஹேமமாலியை பார்த்து குபேரன் சொல்கிறார், ஹே பாபி துஷ்டனே, நீ கெட்டது மட்டும் இல்லாமல் என்னுடைய இன்றைய சிவ பூஜையும் நேரத்திற்கு செய்ய முடியாமல் செய்துவிட்டாயே. இது தேவதாகேளனமான செயல், அதாவது தேவதைகளை அவமானப்படுத்தும் செயலாகும். நீ உன்னுடைய தேக அபிமானத்தினாலே உன் துணைவியின் அழகிற்கு வசப்பட்டு இப்படி செய்தாய். ஆகையாலே நீ உன் மனைவியை பிரிந்து குஷ்டரோகம் என்று சொல்லக்கூடிய அந்த ரோகத்திலே 18 விதமான ரோகங்கள் உண்டு. அந்த 18 விதமான ரோகங்களும் உனக்கு ஏற்பட்டு இனி நீ யக்ஷனாக இல்லாமல் பூலோகத்திலே மனிதனாய் போய் விடுவாய் என்று சபித்து விடுகிறார் குபேரன். அடுத்த க்ஷணமே குபேரனுடைய சாபத்தால் அவன் பூலோகத்திலே வந்து ரோகங்களுடன் வியாதியுடன் மிகவும் துன்பத்தை அனுபவிக்கிறான். ஒரு சமயம் ஹிமயமலை அடிவாரத்திலே திரிந்து கொண்டிருக்கும் பொழுது என்றும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மார்க்கண்டேய மகர்ஷியை கண்டான். அவர் தரிசனம் கிடைத்தவுடன் அவரை தூரத்திலிருந்தே விழுந்து வணங்கினான். அந்த மகர்ஷிக்கு அருகில் செல்ல வெட்கப்பட்டான். அவனை பார்த்ததும் ஸ்ரீ மார்க்கண்டேய மகர்ஷி அவன் மீது கருணை கொண்டு, நீ யார், ஏன் இப்படி துன்பத்தை அனுபவிக்கிறாய் என்று கேட்க, முனிவர்கள் முக்காலும் உணர்ந்தவர்கள், ஆகையால் அவருக்கு அனைத்தும் தெரியும். என்றாலும் அவனிடம் கேட்கிறார். ஏனென்றால் பாபமும் புண்ணியமும் சொல்லக்கூடும் என்பார்கள். அதாவது நாம் செய்யும் புண்ணியங்களை தேவையில்லாமல் பிறரிடம் சொல்ல சொல்ல புண்ணிய பலன் போய்விடுமாம். அதே போல நாம் செய்யும் பாபங்களையும் சொல்ல சொல்ல பாபங்களும் தொலையும். ஆகையால் தான் சொல்வார்கள், பாபமும் புண்ணியமும் சொல்லக்கூடும் என்பார்கள். ஆனால் இன்றோ நாம் அனைவரும் செய்யாத நற்காரியங்களை செய்ததாக சொல்லித் திரிகிறோம். தெரிந்தே செய்த தீய செயல்களை செய்யவே இல்லை என்று சொல்கிறோம். இப்படி ஏன் உனக்கு துன்பம் என்று ரிஷி அவனிடம் கேட்க, அந்த ஹேமமாலி ரிஷியை பார்த்து தழுதழுத்த குரலுடன் கைகூப்பிக் கொண்டு சொல்கிறான், எனது பெயர் ஹேமமாலி. யக்ஷர்களின் தலைவரான ராஜாதிராஜனான குபேரனிடம் பணி செய்து வந்தேன். அன்று தான் செய்த தவறையும் அதனால் எஜமானனான குபேரனுடைய சாபத்தையும் அதனால் விளைந்த துன்பத்தையும் அவரிடம் முழுவதமாக எடுத்துச் சொன்னான். சிலர் சொல்வார்கள், நான் ஏதும் தவறே செய்யவில்லை, ஆனால் எனக்கு மட்டும் ஏனோ துன்பங்கள் வருகிறது என்று சாகசமாக சொல்வார்கள். தீதும் நன்றும் பிறதரவாரா என்பது போல நன்மையும் தீமையும் நமக்கு பிறரால் வருவதில்லை. அதுபோலத்தான் இவன் தன்னுடைய தவறை சொல்கிறானா என்று சோதிக்கவே ரிஷி இவனிடம் நடந்ததை கேட்கிறார். அவனும் தன்னுடைய தவறை ஏதும் மறைக்காமல் சொல்லிவிடுகிறான். மேலும் சொல்கிறான், பரம சாதுக்களான நீங்கள் பரோபகாரார்த்தமாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது பிறரின் நலனின் பொருட்டே இருப்பவர்கள். உங்களுக்கு என்னாலும் எதனாலும் ஆக வேண்டியது ஏதும் இல்லை. ஆகையால் எனக்கு ஒரு பிராயஷ்சித்தத்தை சொல்லி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான். இதை கேட்ட மார்க்கண்டேய மகரிஷி சொல்கிறார், நீ உண்மையை சொன்னாய், உனது தவறையும் உணர்ந்தாய். ஆகையால் உனக்கு ஒரு உபதேசத்தை சொல்கிறேன், கேள். இதோ இப்பொழுது வரக்கூடிய ஆஷாட கிருஷ்ணபக்ஷ, அதாவது ஆனி மாதத்திலே வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு யோகினி என்று பெயர். இந்த ஏகாதசி விரதத்தை நீ அனுஷ்டித்தால் உன்னுடைய சகல பாபங்களும் நீங்கி நீ சுகத்தை அடைவாய் என்று உபதேசிக்கிறார். ஹேமமாலியும் அவரை மீண்டும் நமஸ்கரித்துவிட்டு இந்த ஏகாதசி விரதத்தை தசமி தொடங்கி துவாதசி வரையிலான திருதின விரதமாகிய 3 நாட்கள் விரதமாகிய இந்த விரதத்தை யதாவிதி அனுஷ்டானம் செய்து பகவான் ஹரியாகிய ஸ்ரீ விஷ்ணுவை ஸ்மரித்து பூஜித்து உபவாசம் இருந்து நல்ல விதமாக விரதத்தை முடித்தான். அடுத்த க்ஷணமே அவனுடைய சரீரத்தில் இருந்த 18 விதமான ரோகங்களும் மறைந்து முன்பு போல யக்ஷனாக தேஜஸுடன் குபேரனிடத்தில் சென்றான். அவரும் அவனை ஏற்றுக்கொண்டார் என்பது சரித்திரம். இப்படியாக ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டிரருக்கு உபதேசிக்கிறார். பொதுவாக பலரும் அன்னதானம் செய்வார்கள். அதிலும் இன்றும் கூட சிலர் நம் பாரத தேசத்திலே ஆங்காங்கே சகஸ்ர பிராமண போஜனம் என்று 1000 பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்வார்கள். இப்படிப்பட்ட தானமானது சாட்சாத்து வேதத்தையே ரட்சித்ததாகும். அதே போல இந்த யோகினி ஏகாதசி விரதத்தை யார் அனுஷ்டிக்கிறார்களோ, இந்த விரத கதையை யார் படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களுக்கு 88,000 பிராமணர்களுக்கு போஜனம் செய்வித்த பலன் கிடைக்கிறது என்கிறது புராணங்கள். பாத்ம புராணத்திலே உத்தரகாண்டத்திலே விசேஷமாக சொல்லப்படுகிறது இந்த விரத சரித்திரம். நாமும் இந்த யோகினி ஏகாதசி விரதத்தை
யதாசக்தி அனுஷ்டித்து சாட்சாத் பரமாத்மாவான ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ லட்சுமி நாராயணனை அணுக்ஷணமும் ஸ்மரணம் செய்து இந்த விரத மகாத்மிய கதையையும் கேட்டு பிறருக்கும் இதை பகிர்ந்து ஸ்ரீ பகவானுடைய பரம அனுகிரகத்தாலே செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று நீங்காத செல்வத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டுமென ஸ்ரீ பகவத் பாகவத ஆச்சாரிய திருவடிகளில் பிரார்த்தித்து அமைகிறேன். அடியேன் உடைகுளம் ஸ்ரீனிவாச முரளீதர தாசன். ராம் ராம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.